ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லகேன் தமிழன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்குறதா நமக்கு வந்து ஒரு சில ஈவெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பேண்ட் ஸ்கின்னும் வந்து ஃப்ரீயாக தர போகிறாங்க. இன்னும் வந்து இன்றைக்கி வந்து பேக் ஸ்கின்னு இது எல்லாமே வந்து கிளைம் பண்ணலாம். அது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஓகே கைஸ், அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட விலைக்கன் கிளிக் பண்ணிக்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேற்று நைட் அப்டேட் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ரிவார்ட்ஸ் வந்து நேற்று நைட்டே வந்து நம்ம சர்வருக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து நம்ம சர்வருக்கு வந்தாச்சு. ஸோ அது எப்படி கிளைம் பண்ணுறது, அது எப்போ நமக்கு கிளைம் பண்ணுற ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வின்டர் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வின்டர் வந்து நம்ம நேற்றே வந்து வர மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து இப்போ வந்து வரதா அப்படியே வந்து நமக்கு வந்து இன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது உள்ள போயிட்டு நம்ம வந்து என்னென்ன ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, எப்பெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ உள்ளே வந்த உடனே அந்த இன்ட் வந்து ஓப்பன் ஆகாமல் போயிடுச்சு. ஒரே நிமிஷம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பேக் ஸ்கின் இதுக்கு 5வது நாள் லாகின் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து பேக் ஸ்கின் ஃப்ரீயாக தராங்க. இந்த பேக் தான் அது. இந்த பேக்கை வந்து வாங்கிக்கோங்க எல்லாருமே. ஸோ இந்த பேக் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். 5 நாள் தொடர்ந்து வந்து லாகின் பண்ணியிருந்தீங்க, அதாவது 19ஆம் தேதி 5 நாள் தொடர்ந்து லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைச்சிடும். ஸோ கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணிவிட்டு இந்த பேக் வந்து நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, மேபி வந்து இது வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து நல்லா தான் இருக்கும். ஓகே, ஒரே நிமிஷம் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கிளைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் கனெக்ஷன் எரரா. ஸோ இது வந்து மறுபடியும் கிளைம் பண்ணணுமா? ஸோ கிளைம் ஆகிட்டு இருக்கும்போது வேறு எதுவும் கிடையாது, நெட்வொர்க் கனெக்ஷன் எரர் அப்படின்னு வந்ததுனால தான் நமக்கு வந்து இது போயிட்டுருக்கு. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் போகட்டும். அது வந்து அப்புறம் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேன் ஸ்கின் வந்து ஃப்ரீயாக தர போகிறாங்க. அது எப்படா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து கேட்பீங்க. ஸோ பேன் ஸ்கின் மட்டும் இல்லாமல் நமக்கு அது கூடவே இன்னும் ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக தர போகிறாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கன் பாக்ஸ் விண்டர்லேண்ட்ஸ் வெப்பன் லூட் அப்படின்னு சொல்கிற லூட் கிரியேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 3 இருக்குது. ஆனால் வந்து இந்த கன் ஸ்கின் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அதாவது இந்த MP40 கன் ஸ்கின் வந்து எல்லாருக்கிட்டையுமே பர்மனெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க, எல்லாருமே வந்து வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கன் ஸ்கின் வாங்காதவங்க யாராச்சும் இருந்தீங்க, அதாவது புதுசாக யாராச்சும் ஃப்ரீ ஃபயர்க்குள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த கன் ஸ்கின் வந்து வாங்கியிருக்க மாட்டீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கன் பாக்ஸ் வரது மூலிமா நான் ஏதாச்சும் ஒரு பர்மனெண்ட் கன் ஸ்கின் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பர்மனெண்ட்டாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. பட் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லையா இல்லாதவங்களுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேன் ஸ்கின் ஃப்ரீயாக தர போகிறாங்க கைஸ். பேன் ஸ்கின் வெறித்தனமான பேன் ஸ்கின் இது வந்து ஃப்ரீயாக நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த பேன் ஸ்கின் எப்போ கொடுக்க போகிறாங்க, எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து மேட்ச் ப்ளே பண்ணுறது மூலிமா, அதாவது நமக்கு வந்து இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த கன் பாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 3 ஸ்குவாட் கேம் வந்து விளையாடணும். ஸ்குவாட் கேம் அதாவது நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் கூடன்றது இல்லை, நார்மலாக நீங்கள் வந்து ஸ்குவாட் கேம், அதாவது கிளாசிக்காக இருந்தாலும் சரி, கிளாஷ் கோடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரேங்கடாக இருந்தாலும் சரி, கிளாஷ் கோட் ரேங்கடாக இருந்தாலும் சரி, எந்த மேட்ச்னாலும் கிளாஷ் ஸ்குவாட் மூலிமா ஸ்குவாடாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து கிடச்சிரும். அதாவது 3 டைம் நம்ம வந்து மேட்ச் ப்ளே பண்ணணும், 3 ஸ்குவாட் மேட்ச் வந்து ப்ளே பண்ணணும். அப்போ வந்து இந்த கன் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அடுத்த பார்க்க போகிறது இந்த பேன் ஸ்கின். இந்த பேன் ஸ்கின் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போயா அடிக்கணும். அதாவது பிஆர் அப்படின்ற மோடில் வந்து போயா அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாட்டில் ராயல் அப்படின்றது தான் அது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து 1 டைம் போயா அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேன் ஸ்கின் வந்து பர்மனெண்ட்டாக ஃப்ரீயாக கிடச்சிடும். ஸோ நேற்று நைட்டே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பேன் ஸ்கின் வந்து பர்மனெண்ட்டாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதே மாதிரி வந்து மார்னிங் வந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போயா இன் பிஆர் 3 டைம்ஸ், அதாவது 3 டைம் போயா அடித்தோம் அப்படின்னா 10 வெப்பன் ராயல் வச்சுருக்காங்க கைஸ். வேறு லெவல்னே சொல்லலாம். 10 வெப்பன் ராயல்ஸ், 1 2 கிடையாது, 10 வெப்பன் ராயல் அப்படின்னே சொல்லலாம். வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து 3 டைம் வந்து போயா அடிக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னக்கடா எப்படா இது இன்றைக்கி நான் அதை வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, நான் இன்றைக்கி வந்து 3 மேட்ச் வந்து விளையாடினேன், 3 மேட்ச் வந்து போயா அடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க, கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருப்பீங்களா. இந்த ஈவெண்ட் வந்து 25ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகக்கூடியது. இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் 25ஆம் தேதி 26ஆம் தேதி 2 நாள் மட்டும்தான். இந்த 2 நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேட்ச் ப்ளே பண்ணி இந்த ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செலப்ரேட் கிறிஸ்மஸ் வித் கிஃப்ட் ஃப்ரம் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து செலப்ரேட் பண்ணணுமா இந்த கரீனாக்காரங்க வந்து சொல்லியிருக்கிறது. ஸோ இது வந்து இது பண்ணி நம்ம வந்து இந்த பேன் ஸ்கின் வந்து பர்மனெண்ட்டாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெப்பன் ராயலும் வந்து பர்மனெண்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த வெப்பன் ராயலை வச்சு நம்ம வந்து எப்படியாச்சும் ஒரு கன் ஸ்கின் வந்து பர்மனெண்ட்டாக வாங்கிடுவோம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ இந்த பேக் வந்து இன்னமும் கிளைம் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அது வந்து ஆல்ரெடி கிளைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் ஸ்டோரில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸ்டோரில் போயிட்டோம் அப்படின்னா, அதாவது கலெக்ஷனில் போயிட்டோம் அப்படின்னா
தெரிஞ்சிடும் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு வந்து பேக் ஸ்கின் இதே மாதிரி பண்ணால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா வந்து எனக்கும் வரல இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கடா அந்த பேக்கை காணும், இங்கே இருக்குது. இந்த பேக் தான் கைஸ் இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைச்சது, வேறு லெவலில் இருக்குது இல்லையா. ஸோ ஃப்ரீயாக கிடைச்சா எல்லாமே நமக்கு நல்லா தான் இருக்கும், அதனால் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ வேறு என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம நேற்று நைட்டு சொன்ன மாதிரியே நமக்கு வந்து இந்த MP5 இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸர் MP5 அப்படின்ற பாக்ஸர், சாம்பியன் பாக்ஸர் அப்படின்ற MP5, இது வந்து நமக்கு வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று நைட் அப்டேட் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேறு எந்த அப்டேட்டும் கிடையாது. இது வரைக்கும் தான் நமக்கு வந்து அப்டேட் கிடச்சிருக்குது. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட்ஸ் போட்டே இருப்போம். அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நம்பலாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பை, டாடா, see you, love you guys.